வணக்கம். இந்த மானஸ்தனும் அவர் தோழியும் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. முதுகெலும்பில் அடிபட்டுட்டான். எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம். முதுகெலும்பில் கிராச் விழுந்துட்டான். அது எப்படி உட்காந்துருக்க முடியும்? நேற்று அந்த அம்மா லைவ் போடுது, இந்த தோழி உட்காந்து லைவ் போடுது. அரை மணி நேரமாக உட்காந்து அப்படி லைவ் போட முடியுமா முதுகெலும்பில் அடிபட்டா? நேற்று பூரா ஸ்கேன் கண்டென்ட்டு, இன்றைக்கி வாந்தி கண்டென்ட்டு. அந்த அம்மா அரை மணி நேரம் உட்காந்து லைவ் போடுது. அப்போல்லாம் அந்த அம்மாவுக்கு பேச முடிஞ்சிச்சு, ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் காலில் அடிபட்டுட்டுன்னு ட்ரெஸ்ஸை எவ்வளோத்துக்கு தூக்கி காட்டுது. அதையும் அந்த ஆள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏம்மா, லைவில் வந்து நீங்கள் இப்படி தான் எல்லாத்தையும் நிரூபித்து தான் காட்டுவீங்க, நீங்கள் அப்படி தானே? எல்லாத்தையும் எது எது சொன்னாலும் அப்போ நீங்கள் வந்து காட்டிடுவீங்க, அப்படி தானே? நேற்று வந்து அந்த அம்மா இவர் திருத்தி வச்ச ஒரு பக்கத்தில் உட்காந்து அதை வேற இன்னும் நல்லா பார்த்துட்ருக்காரு. இந்த ஆளெல்லாம் என்னத்தை சொல்லன்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோவில் ஒரே வாந்தியாக, ராத்திரி ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு வாந்தியாக. அப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. ஒரே வாந்தியாக, அத்தனை நேரம் வாந்தி எடுத்துட்டு காலையில் உட்காரவே முடியலையாம். மானஸ்தன் சார், நேற்று அத்தனை நேரம் வாந்தி எடுத்தாங்க, தண்ணி குடித்தா கூட வாந்தி பண்ணிடுறாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் அப்போ தானே டீ கொடுத்தீங்க. டீ கொடுத்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ எத்தனை நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட ஓடிச்சேன். அப்போல்லாம் அந்த அம்மா டீயை குடிச்சிட்டு நல்லா தானே இருந்தாங்க, வாந்தி வரலையே. ஓ, கேமராவுக்கு அந்த சைடு வாந்தி வருமோ? இருக்கும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கேமராவுக்கு அந்த சைடு ஒரு இதுவும், கேமரா முன்னாடி ஒரு இதுவும் தானே உங்களுக்குலாம் நடக்கும். அதனால் அப்படி கூட இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆள் வீடியோவில் அந்த அம்மாவுக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியல. அந்த வீடியோவில் கொஞ்சம் ஓரளவு அந்த அம்மாவே உட்காந்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் எந்திரிச்சு கூட நடக்க முடியல. இவர் தான் ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு வீடியோ போடுவார். ஆனால் ராத்திரிக்கு வந்து அப்படி நடக்க முடியாது, எந்திக்க முடியாது. அப்படி இருக்கிற அம்மாவுக்கு நைட்டு இந்த ஆளுக்கு முடியலைன்னொன்று அவங்க தான் தையலம் தேய்ச்சி விடுறதுக்கெல்லாம் எந்திரிச்சாங்களாம். அப்போல்லாம் வலிக்கலையாம். இதெல்லாம் எப்படி? அது வந்து யோசிப்பீங்களோ ராத்திரி ஃபுல்லாக? அதான் நம்ம வந்து வாந்தி வருதான், அதனால் நம்ம மண்டைக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? நம்ம ஸ்கேன் பேரை சொல்லி ஒரு வசூல் வேட்டை போடணும்ல. அதெல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க போல் ராத்திரி பூரா. இன்றைக்கி என்ன சொல்லலாம், இன்றைக்கி என்ன எப்படி வசூல் பண்ணலான்னு யோசிப்பாங்க போகிறான். கண்டென்ட்டுன்னு நல்லா தெரியுது. அதாவது ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க போல். அதை அந்த அம்மா சொல்லுதே, நீங்கள் வந்து டாக்டர் கூட ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த நேரத்துலையும் அதுக்கு தற்பெருமையை பாருங்க. டாக்டர் கூட ஆச்சரியப்பட்டாங்களாம். உங்களுக்கு எலும்புன்னு இவ்வளோ வலுவாக இருக்குன்ட்டு டாக்டர் கூட ஆச்சரியப்பட்டாங்களாம். அவ்வளோ வலுவாக இருக்கிற எலும்பு எப்படிம்மா உடையுது? உடஞ்சி உங்களுக்கு அப்படி இடுப்பெலும்பு உடஞ்சிட்டுன்னு வாய்க்கு வாய் அந்த ஆள் சொல்கிறாரு. இடுப்பெலும்பு உடஞ்சா எப்படி உட்கார முடியும்? எப்படி கொஞ்ச நேரம் அப்படி நிற்க முடியும்? நீங்கள் எப்படி தலையாட்டும் போது, கையசைக்கும் போதெல்லாம் அது எப்படி? ஒரு கையில் ஒரு எலும்பு இதுன்னா கூட அது வீங்கிட்டு நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாத, கெட்டு போட சொல்லுவாங்க, இது பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி முதுகில் அடிபட்டு உங்களுக்கு வந்து அப்படி இருக்கா? கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி பேசுங்க, பொய் சொல்லுங்க. வாய் கூசாமல் சொல்கிறீங்க பாருங்க. அதாவது பணம் தேவைதான். அதுக்காண்டி இந்தளவுக்கு கேவலமாக போய்யா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும்? ஒன்றுமே புரியலை கடவுளே. அப்புறம் இந்த ஆச்சி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, குற்றாலத்துக்கு வந்து அந்த தோழியை வந்து ஏதோ பண்ண தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. புரியுதா? அதாவது எப்படின்னா, அந்த ஆள் வந்து அங்கே போய் அதை கூட்டிகிட்டு போய் ஏதோ புரோக்கர் வேலை பார்க்காருன்னா, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க. தெரியலையாச்சு உங்களுக்கு? அதாவது பப்புவை வாங்கிக்கிட்டு அவரை வந்து தோழி கூட அனுப்பி விட்றீங்கன்னா நீங்கள் புரோக்கர் தானே ஆச்சு. அதை புரிஞ்சு பேசுங்க கொஞ்சமாவது உட்காந்து. சரியா? வாய்க்கு வாய் வந்து என் புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டா அனுப்பி வைக்கிறதே நீங்கள் தானே ஆச்சு. ஏன் அப்படி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா உள்ளே போட்டு கதவு புட்டுங்க, போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. எதுக்கு அந்த குட்டியே எப்படியோ வாங்குறீங்க? வாங்கிட்டு தானே நீங்கள் தானே டாட்டா காட்டி அனுப்பி விட்றீங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு, அதாவது வீடியோவுக்கு முன்னாடிலாம் சண்டை போடுவாங்களாம், வீடியோவில் உட்காந்துட்டுலாம். ஆனால் வந்து ப்ரூ தூள் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு வீடியோவுக்கு பின்னாடி சொல்லி விட்டவர் அவர் வராமல் ஓடிட்டாராம்.
அப்போ உங்களுக்கும் மீடியாவுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, மீடியாவுக்கு பின்னாடி ஒரு நடிப்பு. கண்டென்ட் தானே சொல்லுங்க. என் புருஷன் வந்து வருவார், எனக்கு எல்லாம் வாங்கி தருவார், நான் கண்டென்ட் போடுறேன்னு அப்படி சொல்லிட்டு போங்க, சரியா? அப்புறம் வந்து நீங்களும் ஒரு புரோக்கர் தானே ஒத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் புருஷனுக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதையும் நினச்சி பேசுங்க, சரியா? இதான் சாக்குன்னு இந்த ஆட்சி உட்காந்து அது ஒரு கரையில் கண்டென்ட் போடுது. அப்புறம் ஆச்சு இந்த இந்த இதில் இந்த நாய்க்குட்டி அதை வந்து வாங்கிட்டு போயிட்டாரா என்னன்னு சொல்லிடுங்க. அப்புறம் அது வேற. ஏன்னா எப்படியும் வந்து வாங்கிட்டு போயிருப்பாரு, இல்லைன்னா இனிமேல் தான் வாங்க வருவார். எப்படினாலும் வந்து தானே ஆகணும், அதையும் சொல்லிடுங்க. அதாவது இவங்களே வாங்கி வைப்பாங்க, இவங்களை கொடுப்பாங்க. அது வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது. இப்போ அந்த பப்பு எங்கே இருக்குன்னு தெரியாது, வந்துட்டு போயிட்டாரானையும் தெரியாது, இனிமேல் தான் வருவாரானையும் தெரியாது. அதாவது கொடுக்குறது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். நாய்க்குட்டியை வந்து எங்கேயாவது போகிறாங்கன்னா கொண்டு விடுறது மட்டும் தெரியும், ஆனால் எப்போ வந்து வாங்கிட்டு போகிறாருன்னு தெரியாது. ஏன்னா அப்படிதான். ஐயோ ஐயோ, புருஷனை அனுப்பியும் விட்டுட்டு அதையும் உட்காந்து கண்டென்ட்டாக பேசிட்டு என் விதி என் தலையெழுத்துன்னு உட்காந்து புலம்புது பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்ல, அப்படி ஒரு ட்ராமா. ஆனால் உங்கள் ட்ராமாவுக்கு அளவே இல்லை பாருங்க. அப்புறம் வந்து அந்த மூக்குப்பொடி மூக்குப்பொடி இந்த மூக்குப்பொடிக்கு நான் கேட்குறேன். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த தோழி வந்து சொல்லிச்சு. தோழி வந்து சொல்லிச்சு, உங்களுக்கும் அந்த நீங்கள் வந்து குட்டைப்பையன்னு சொல்கிறீங்களே, நீ வந்து சொல்கிறல்ல குட்டைப்பையன்னு, அவருக்கும் ஏதோ ஒரு இது இருக்குன்னு அந்த அந்த தோழி வந்து சொல்லிச்சு. அப்போலாம் நீ என்ன செஞ்ச, நல்லவ மாதிரி அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், அவன் என் பக்கத்தில் வர முடியுமா, நீ நல்லவ மாதிரி தானே பேசுனான். அப்புறம் எப்படி நீ வந்து இப்போ வந்து அந்த ஆளை அட்மினாக வச்சுக்கிட்டு அந்த ஆளையே கண்டென்ட் பேசிக்கிட்டு இருக்கான்னா அது என்ன விஷயம், எனக்கு அது புரியவே இல்லை. இதை வந்து கேளுங்க மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ தானே சொன்னான், வந்து உட்காந்துட்டு அந்த குட்டைப்பையன் வந்து அப்படி இப்படி நான் வந்து அவனுக்கு எனக்கு அதுன்னு சொல்கிறா. ஒருத்தவங்களை வந்து இப்படி தப்பாக சொல்கிறாங்கன்னா மறுபடியும் எப்படி அவங்ககிட்ட பேச முடியும்? அதுவுமே கருப்பியை வச்சு உனக்கு அவங்கள தெரியும்னா அவங்க இப்போ வந்து அந்த தோழி கூட நீ சண்டை தானே சொன்னான், அப்போ எப்படி வந்து அவர் அட்மினாக இருக்க ஒத்துக்கிட்டாரு உனக்கு? உன்னை அவரை தானே நீ அந்த திட்டுனா, அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவும் இல்லாமையா அவர் வந்து அட்மினாக இருக்காரு? உங்கள் 2 பேருக்கும் எதுவும் இல்லாமையா உன்னை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? இப்போ ஒருத்தவங்க வந்து அப்படி வந்து இதுங்காதவங்க வந்து அவ்வளோக்குள்ளே பேசுகிறாங்க, ஒருத்தவங்களை வந்து தெரியாதவங்களும் அப்படி பேசுகிறாங்க, எதுவுமே இல்லாதவங்களும் அப்படி பேசுகிறாங்கன்னா ஒரு அவதூறாக பேசுகிறாங்க. எப்படி சொல்ல, ஒரு சாதாரணமாக பேசுகிறது கிடையாது. ஒருத்தவங்களை வந்து ரொம்ப அசிங்கமாக ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னா அப்போ நான் உண்மையாக ஒருத்தவங்கன்னா என்ன செய்வாங்க, அதை விட்டு விலகி தானே போவாங்க. ஆனால் அந்த அம்மா பேசுனதுக்கு இந்த அம்மா பதில் எப்படி சொன்னாங்க, எனக்கும் அவனை குட்டைப்பையன், அவன் என் வீட்டு வாசலுக்கு வந்துடுவான், அவனை வெட்டி அவனை மிதிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த அம்மா பேசிச்சு. இப்போ அந்த ஆளையே அட்மினாவும் வச்சாச்சு. அது ஒரு ஆட்சின்னு சொல்லுது, ஆட்சி வச்சுச்சின்னு சொல்லிச்சு. அந்த அந்த ஆளையே அட்மினாக வச்சாச்சு. அந்த ஆள் என்ன செய்கிறாரு, இதுங்க மூணையும் பேச முடியலன்னு சொல்கிறதுனால அந்த ஆள் கண்டென்ட் கொடுக்காரு. அதாவது குற்றாலத்தில் அப்படி இப்படின்னு நடந்தது எல்லாம் இது வந்து சொல்லிச்சே எப்படி எல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறது, புரியுதா? கண்டென்ட் வந்து அவர் கொடுக்காரு. இந்த அம்மா சொல்லுமே குட்டைப்பையே, அவர் தான் கண்டென்ட் கொடுக்காரு, அட்மின் கண்டென்ட் கொடுக்காரு. அதை தான் இந்த அம்மா வந்து திணிச்சு பேசுது. ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை 9ஆ திணிச்சு பேசுது. பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லாத அன்னைக்கு அவரே கண்டென்ட்டாக பேசிக்கிடுது. அதாவது அட்மினாக இருக்கிற அவர் வந்து எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, அவ்வளோக்குள்ளே கழுவி ஊற்றினா கூட கண்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம்ன்ட்டு? நாளும் ஒன்று தான், ஒரு அட்மின் தான், அவருக்கும் அவர் வந்து இந்த தோழி சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் இவ ரொம்ப நல்லவன் நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்களா, இந்த நல்லவட்ட போய் கேளுங்க. அந்த அந்த அட்மினை தானே உன் கூட சேர்த்து வச்சு பேசுனாங்க. இப்போ எப்படி அட்மினாக வச்சுருக்கா, எப்படி வந்து அந்த அவரையே பேசுகிறாருன்னா அவர் எப்படி கேட்டுட்டு இருக்காரு நீங்கள் போய் கேளுங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த மூக்குப்பொடிக்கு ஒரு அல்லகை ஒன்று இருக்குது. அது ஒரு கமெண்டில் நான் பார்த்தேன், நாங்கள் அப்படி தான் பணத்தை வந்து இதும்போம், உனக்கு வேணால் கேளு, நாங்களும் இதுன்னுக்குறோம். அப்போ ஷேரிங்கா? ஓ, நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஐயோ இந்த பிள்ளை பாவம்னு அப்படியே நீங்கள் வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, அதை பார்த்து பணம் போடுறவங்க போட்டுருவாங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கா உங்கள் பிஸ்னஸ்ஸு. அப்போ நீ வந்து இதை பிடிச்சிட்டு வரல, ஸ்பேனர் பிடிச்சிட்டு வரல, நீ வந்து பிஸ்னஸ் கூட்டாளியாக இருந்திருக்கா. அந்த மூக்குப்பொடிக்கு நீ வந்து பிஸ்னஸ் கூட்டாளி, கரெக்டாக? நான் ஒரு இதில் அந்த கமெண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சிஸ்டர் இதில் போய் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ வந்து எல்லாமே நீங்கள் வந்து நம்புறீங்க. இப்போ ஸ்பேனருங்கிறவங்க வந்து ஐயோ எல்லாத்துலேயும் எப்படி தேனாக பேசுகிறாங்கன்னு நம்பி போகிறீங்களா, அங்கே போய் பாருங்கள்.
உனக்கு வேணா நீனும் பணம் கேளு. அதாவது ஏமாற்றி திங்கிறதுங்கிறது தெரியுது. நல்ல ஒரு நான் கூட ஒரு இதில் வந்து சொன்னேன், இந்த ஆள் வந்து அப்படிலாம் கிடையாது, நல்ல நல்ல ஆளாக தான் இருக்கு போல், மக்களை ஏமாத்தாதீங்கன்னா. பண விஷயத்தில் எப்படி இருக்காங்க பாருங்க. பணத்தை ஏமாத்தாதன்னு ஒரு ஒரு சிஸ்டருக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டதுக்கு இதில் போய் கமாண்டு, நான் உனக்கு வேணா நீ கேளு, நானும் நாங்கள் வேணா போடுறோம், நாங்கள் அப்படி தான் போடுவோம், பணம் அப்படி தான் வாங்குவோம். அப்படி எவ்வளோ எவ்வளோ உனக்கெல்லாம் அப்போ வந்து என்னன்னா, நீ நீ வந்து கூட்டாளி. நீ வந்து மக்களை வந்து நீ ஸ்பேனரை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட தேனா பேசுறது, பணத்தை வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க, கூட்டாளியாக இருந்து ஏமாத்துறீங்க. அப்படி தானே? நல்லா தெரிஞ்சுது. சரியா? மக்களை அந்த இதை நம்பாதீங்க. எனக்கு ஒன்று அலையுது பாருங்க. நிறைய பேர் கூட என் கமெண்ட்டில் வந்து கேட்டீங்க, அது அது எப்படி அது எப்படின்னு. அதுவும் பக்கா ஃப்ராடாக இருக்கும் போல். அதாவது தொழில் கூட்டாளிகள் பங்கு பிரிச்சுக்கிடுவாங்க போல். நாங்கள் அப்படி தான் வாங்குவோம் அப்படின்னு அந்த இதுங்கிறத பார்த்தா அப்போ வந்து பங்கு இது வந்து நல்லா தெரியுது. இது வந்து இந்த இந்த 3 எஸ்ஸோட இந்த இது வந்து பெரிய ஃப்ராடு. நம்பாதீங்க. அதாவது நான் கூட நினச்சேன் அன்னைக்கு வந்து இதுங்கும்போது, நீ திட்டு வேண்டான்னு சொல்லலை, அப்போ மீடியாவில் உட்காந்து நீ தான் அப்போ கைட் பண்ணுறா எல்லாமே. அப்படி தானே? எது எது எப்படிங்கிறத நீ தான் சொல்லி கொடுக்குற அந்த மூக்குப்பிடிக்கு. இப்போ தான் புரியுது. மக்களே புரிஞ்சுக்கங்க. இது வந்து அவன் மட்டும் சேர்ந்து பண்ணுறதில்ல, இதுக்கு வந்து கூட்டாளிகள் இருக்காங்க போல். நீங்கள் அந்த கமெண்டை பாருங்கள், தெரியும். சரியா? நீங்கள் வந்து ஐயோ பாவம்னு இதுங்களே போய் கத்துறீங்க. என் ஐடியில் கூட வந்து இந்த கேஸ் விஷயத்தில் இந்த 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 மூக்குப்பொடி சொல்லிச்சு பாருங்க. நான் வந்து அப்படிலாம் சொல்லலை, என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. ஏன் இதில் வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது ஏன் கமெண்ட்லேயே வந்து கேட்டிருந்தாங்க, பாவம் அந்த தோழியை அந்த மானசரையும் எப்படியாவது உள்ளே தள்ளிடணும், அவளை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் இதிலே கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்ன அவங்ககிட்ட சொன்னது அதுதான், அவங்க நினச்சதும் அதுதான், அவங்கள உள்ளே தள்ளுறதுக்கு பணம் கேட்காங்கன்ட்டு. அப்போ வந்து இது வந்து அன்றைக்கி சொல்லிச்சு பாருங்க. இப்படி தான், அதாவது சொல்கிறது ஒன்று சொல்லி பணம் கேட்குறது, ஆனால் அதை பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து கூட்டாளிகள் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டாளிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மக்கள் ஏமாறாதீங்க. இந்த சொல்லதிகாரம் சிஸ்டர் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்கள், அதில் கமெண்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரியா? ஏமாறாதீங்க. பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இது சரியான ஃப்ராடு. அந்த 3 விட இது சரியான ஃப்ராடு. நன்றி.